ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் கேர் வீடியோ தான். என்னடா ஸ்கின் கேர் வீடியோன்னு சொல்லிட்டு கையில் போட்டுட்டு எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நான் ஒரு சூப்பர் ரெமெடியோட தான் வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அன்ட்ரை ரிங்கிள். எத்தனை பேர் இதை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்றது நல்லாவே தெரியுங்க எனக்கு. ஏன்னா நானும் ஒரு காலத்தில் இதை நான் ஃபேஸ் பண்ணது தான். இது நான் பர்சனலாக யூஸ் பண்ணது தான். அதை உங்களுக்காக நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதை தான் இந்த வீடியோவாக நான் வந்து போட்டுட்ருக்கேன். பொட்டேட்டோவை நான் இப்போ திருவுற மாதிரி திருவி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் 2 கீ இன்க்ரீடியன்ட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா புதினா. இது நான் எப்படி பொட்டேட்டோவை திருவணும்னா அதே மாதிரியே தான் புதினாவே இப்போ நான் திருவி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ரொம்ப சீக்கிரத்தில் வந்து ரிங்கிள் வந்து மறையிறதை நம்ம கண் கூட பார்க்கலாங்க. ஏன்னா இதை நான் இப்படி தான் யூஸ் பண்ணேன். நான் கையால் நார்மலாகவே கசக்கிக்கலாம். பட் இதை மாதிரி பண்ணும்போது இன்னும் கொஞ்சமே ஜாஸ்தியான ஜூஸஸ் வந்து நமக்கு கிடைக்கும். நான் ஃபுல்லாக திருவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ எல்லாத்தையுமே திருவியாச்சு. திருவினதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா இதோட சாறு தான் நமக்கு மெயினாக தேவை. ஸோ இப்போ நான் ஒரு வடிகட்டி வச்சு நான் அந்த சாறு எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்துக்கிறேன். ரிங்கிள்ஸ் வந்து நிறைய ரீசன்னால் வரலாங்க. எனக்கு மெயினாக வந்தது பார்த்திங்கன்னா எனக்கு தூக்கம் இல்லாததுனால தான் ரிங்கிள்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு. இதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்கும். சில பேர் அதிகமாக மொபைல் பார்ப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்ணை வந்து நல்லா சில பேர் கசக்குவாங்க. அதனால கூட ரிங்கிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா கீ இன்க்ரீடியன்ட் சொன்னேன் இல்லையா, செகண்ட் கீ இன்க்ரீடியன்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து விட்டமின் இ கேப்சூல் தான். 2 ட்ராப் போதுங்க, அதுக்கு மேலே தேவையில்லை. ஏன்னா நம்ம கண்ணுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபுல் இதுவும் நம்ம யூஸ் பண்ணலாம். கண்ணுக்கு மட்டுங்கிறதுனால 2 ட்ராப்ஸ் போதும். நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது அங்கே எண்ணெய்ங்கிறதுனால அங்கங்கே நிற்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி 2 காட்டன் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதை ஃபுல்லாக அதில் டிப் பண்ணிவிடுங்க. டிப் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்வீஸ் பண்ணிவிடுங்க. அப்போ அது ஃபுல்லாக இது பண்ணோன்னா தண்ணியாக அப்படியே ஓட ஆரம்பிச்சிடும். லைட்டாக அப்படியே புழிஞ்சு விட்டுக்கோங்க. புழிஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு குவான்டிட்டிக்கு வந்து அந்த காட்டனில் இருக்கிறதே போதும். அதை நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு நான் இப்போ கையில் வச்சு காட்டுறேன். அதே மாதிரியே நீங்கள் வந்து கண்ணில் அதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். இது 2த்தையும் நான் வந்து பிரித்து எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நான் 2 கண்ணுக்கு வந்து போடுறதுனால 2 காட்டன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து கீழே மட்டும்தான் வந்து ரிங்கிள் இருக்குன்னா ஒரு காட்டன் போதும். அதை 2ஆக கட் பண்ணிவிட்டு கீழே மட்டும் வச்சுக்கோங்க. என்னை கேட்டால் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் வைக்கிறது வந்து பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு வந்து இதில் வந்து பொட்டேட்டோ இருக்குது இல்லையா, பொட்டேட்டோவும் அதுக்கப்புறம் புதினாவும் அதுக்கப்புறம் விட்டமின் இ வந்து ஃபுல் கண்ணுக்கும் இருக்கும்போது ஒரு குளிர்ச்சி கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுற மாதிரியே கண்ணில் வச்சு நீங்கள் அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். லைட்டாக மசாஜ் கொடுத்த மாதிரி இருக்கும். இந்த ரெமடியை நைட்டு மட்டும் பண்ணுங்கள், பகலில் பண்ணிடாதீங்க. நைட்டு பண்ணிவிட்டு அப்படியே தூங்கும்போது உங்களுக்கு வந்து 12 ஹவர்ஸ் இருக்கும் இல்லையா, அதனால் சீக்கிரத்தில் அந்த வந்து நமக்கு பண்ணுற விஷயம் வந்து ரிசல்ட் நல்லா கொடுக்கும். இன்றைக்கான டிப், நமக்கு வந்து அன்ட்ரை சர்க்கிள் வந்து கீழே உள்ள கண்ணில் மட்டும் இருந்தது அப்படின்னா லேஷஸில் வந்து படாத அளவுக்கு 2 ட்ராப்பு ஹனி எடுத்து அந்த இடத்துல வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க. அதை மாதிரி பண்ணிட்டு வந்தாலும் அந்த ரிங்கிள் வந்து மறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சின்ன அப்டேட் தான். என்னென்னா ஸ்கின் கேர் வீடியோ வேணுமா இல்லை வெயிட் லாஸ் ரெசிபி வீடியோ வேணுமான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.